நூறுக்கு போனடா ஆமா நூறுக்கு போனடா காதலிச்சு போனா கொடுத்த பணத்தை ஒழுங்கா எடுத்து வை. காதலை கைவிட்ட காதலனை நடு ரோட்டில் விரட்டி விரட்டி தாக்கிய முன்னாள் காதலி சட்டையை பிடித்து காசு கொடு என்று தகாத வார்த்தைகளால் திட்டியதால் பரபரப்பு. குச்சியை வைத்து இளைஞனை சாரமாரியாக தாக்கிய மற்றொரு பெண். சென்னையை விழுக்கிய பரபரப்பு சம்பவம். சென்னை நெசப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளம்பெண் சட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் அசோக் நகரைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரை 6 வருடங்களாக காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் 2 வாரங்களாக இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர்கள் 2 பேரும் பிரிந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் 3 நாட்களுக்கு முன்பாக கார்த்திகேயன் இளம்பெண்ணின் வீட்டிற்கு சென்று பிரச்சனை செய்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஒரு நிலையில் மாலை வேளையில் இளம்பெண் மற்றொரு பெண்ணுடன் கடைக்கு சென்றபோது கார்த்திகேயன் மற்றும் அவரது தாயார் அங்கு இருந்துள்ளனர். இருதரப்புக்கும் அப்போது வாக்குவாதமும் ஏற்பட்டதாக தெரிகிறது. மேலும் கார்த்திகேயன் முதலில் தாக்கியதாகவும் அவரது தாயார் தங்களை திட்டியதாகவும் கூறி 2 பெண்களும் சேர்ந்து கார்த்திகேயனை குச்சியால் தாக்கியும் சட்டையை பிடித்து தாக்கியதால் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் கொடுத்த காசை திருப்பிக் கொடு என்று அந்த பெண் தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார். இந்த நிலையில் உடனடியாக போலீசார் இரு தரப்பினரையும் அழைத்து சென்று விசாரணையும் செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் எனது வாழ்க்கையில் கார்த்திகேயன் குறுக்கிடக்கூடாது என்று அந்த பெண்ணும் அதேபோல் கார்த்திகேயனும் எழுதி கொடுத்ததன் பேரில் இருதரப்பையும் போலீசார் அங்கிருந்து அனுப்பியும் வைத்துள்ளனர். இந்த ஒரு சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது.